தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களை அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயமும் ஒரு ஐடியா வச்சுருக்கிறாங்க. சட்ட மேலவை கொண்டு வருவதற்கான சில முயற்சி. இப்போ அது இங்கே நிறைவேற்றப்பட்டு நாடாளுமன்றத்தில் அது கொண்டு போய் அப்ரூவல் அந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது சட்ட மேலவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சட்ட மேலவை சார்? திமுக ஆக்சுவலி பாலிசியா கொள்கையாக வச்சிருக்காங்க. ஆனா எப்ப வாக்குறுதியில இருக்கு, எப்ப எடுப்பாங்கன்னா 4.5 வருஷம் முடிகிற நேரத்தில் திடீர்னு கலைஞர் சொல்லுவார் சட்ட மேலவை நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவார். நீங்க சட்ட மேலவைகள் அதுக்கு தனியாக எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு, அதற்கு ஒன்று பெரிய செலவினங்கள் இருக்கு. இன்னொன்று நீங்க மேல் சபை மாதிரி ஒன்று உருவானுச்சுன்னா அதற்கு என்ன செலவுகளோ அந்த செலவுகள்லாம் இருக்கு. பெரிய அதிகாரம் மிக்க அமைப்பு கிடையாது. பட் ஆனால் பெரிய கல்வியாளர்கள் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. மேபி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இவங்க கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில. நீங்கள் உண்மையிலேயே அது நன்மை பயக்கூடிய இப்போ 2 tier கவர்மெண்ட்டில் இப்போது அங்கே லோக்சபா ராஜ்யசபா மாதிரி இங்கே இருந்த காலம்லாம் உண்டு. ஆனால் அதை கலைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இதை கொண்டு வருவது இப்போ இவங்களுக்கு நிறைய பேர் கல்வியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளை யார் செய்வார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பக்கம் மக்கள் இப்படி யோசிப்பாங்க, எனக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்த தேர்தல் அறிக்கை கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையில் விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கல. நீங்கள் ஆட்சி அமைந்தவுடன் எல்லா பேருந்துகளிலும் மகளிர் இலவசமாக செல்லலாம், எந்த பேருந்தாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு அது நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இருக்கும். ஏன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சட்ட மேலவை நான் கொண்டு வர்றேன், அதுக்கு ஒரு தேர்தல் வைக்கிறேன், அதில் நான் திரும்ப எலெக்ஷன்ஸ் வச்சு அதில் டிவிக்கு மெஜாரிட்டியாக வரதா வரலையான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் அதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க. நல்ல கவர்மெண்ட் போயிட்டு இருக்குங்க, எல்லா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லா ப்ராமிசஸையும் முடிச்சிட்டாரு, அடுத்து இன்னும் நம்ம அறிவார்ந்த நபர்கள்லாம் நமக்கு தேவைப்படுறாங்க, அதுக்கு ஒரு மேல் சபை இருந்தால் சரியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா அது வேற. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அதை கொண்டு வருவது அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு அயற்சியில தான் பார்ப்போம். பண்ணப்பட்டானா அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, எல்லாமே செய்தி வெளிவராது இருக்கலாம் சார். அதான் சொல்றேன். இல்லை இப்போ ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசகராக இருந்தார், அவருக்கு ஆலோசனை சொன்ன ஒரு 100 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறை ரீதியாக நீங்க டேட்டா வாங்குறது, துறை ரீதியாக அறிக்கைகள் வாங்குறதுன்னு. அப்போ அவங்களாம் கேட்பாங்கல்ல, எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. இப்போ ரசிகர்களாக இருந்தவர்களுக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க, திடீர்னு உள்ள வந்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க இந்த கவர்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு என்ன வேணா, எங்களுக்கு மேலே உறுப்பினர் இருந்தால் எங்களுக்கு நாங்கள் இதாக இருப்போம். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நீ ஆலோசகர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை இதாக ஒன்று உருவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ வாய்ஸ் ஆஃப் கமாண்டில் வேலை பார்த்தவங்க இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கலாம் அவர்களுக்கு. ஆனால் அதற்கு உண்டான செலவை யார் ஏற்பது, அந்த செலவுக்கு தமிழ்நாடு தயாராக இருக்கின்றதா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி. ஸோ அதே மாதிரி இந்த பட்ஜெட் கூட்டம் அல்லது பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு அமைச்சரவையில் சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்திகளையும் நிறைய பார்க்குறோம். ஏன்னா சில அதிருப்தி இருக்குது. விஜய்க்கு சில அமைச்சரோட நடவடிக்கையில் அவர் ஏற்கத்தக்கதாக இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அதுவும் உடனடியாக நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை இன்னும் அவருக்கு டைம் கொடுப்பாரா? வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட்ஜெட் முடிஞ்ச உடனேயே 2-3 துறைகளில் ஊழல் நடக்கிறதுன்னு எழுதுறாங்க. நீங்க பேரெல்லாம் மாற்றி போட்டு சில இதழ்கள் எழுதுறாங்க. அதில் கால்நடைத்துறை விஷயமா சொல்றாங்க. கால்நடைத்துறை பெரிய டெண்டர் அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவார்டாக இருக்கிற வேலைகள் நடக்குது. நீங்க பால்வளத்துறையில் முன்னாடி லிட்டருக்கு இவ்வளவு கமிஷன் வந்துச்சுன்னா இந்த ஆட்சியிலும் கமிஷன் போயிட்டு இருக்கு. ஆவின் தலைவரை போஸ்டிங்கை விற்கிறாங்க இப்படிங்கிற சில குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு. சில அமைச்சர் ரொம்ப அதீதமாக செயல்படுறாங்க. இப்போ பார்த்தோம், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மேலே நம்மளே பேசணும், ஒரு வீடியோ வந்ததை பார்த்தோம். இப்போ பிரபு அப்பப்போ குறைச்சிக்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த துறை சார்ந்து அவங்களாம் சரியாக வேலை செய்கிறாங்களா? இப்போ முகமது பர்வேஸ் இப்போ தொழிலாளர் நலத்துறை சார்ந்து வேலை போடுறாரு. அவர் எந்த தொழிலாளரை பார்த்தாலும் அவங்க இண்டஸ்ட்ரீஸை பார்த்தாலும் அவர் கார் கேட்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகளும் சில இடங்களில் வருதலாம். ஆனால் இதில் இது யார் டிசைட் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது சார். என்னை பொறுத்த வரைக்கும் நியாயப்படி ஒரு அமைச்சரை மாற்றினா நான் ஃபஸ்ட்டு பேர் புஷி ஆனந்த் அவர்களை சொல்லுவேன். உங்கள் துறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதே பெரிய கேள்வியாக இருக்குது. துறை சார்ந்து ஒன்றும் செய்யலை. ஆனால் நீங்கள் இப்போ இந்த அமைச்சரவையில் ஒரு மாற்றம் கொண்டு வராரு, அது மிக குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்த அமைச்சர்களை அவ்வளவு எளிதாக அவர் மாற்ற முடியுமானா முடியாது. புஷி ஆனந்த் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டார். அவர் ரொம்ப வருஷமாக வந்திருக்கார் தளபதி, அவர் இப்போ தான் அமைச்சராக இருக்கார், அவரை போய் நீங்கள் உடனே தூக்குவீங்களா? அது இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் கழக நிர்வாகியாக மாறி ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேணா இப்போ கீர்த்தனா புத்தம் புதுசு. அவங்க மாற்றவங்க நான் சொல்லலை, கீர்த்தனா போன்றவர்களோ மற்றவர்களோ ரொம்ப புதுசாக இப்போ தான் கட்சிக்கு வந்தவங்க. அவங்களும் நடவடிக்கை எடுத்த பெரிய எதிர்ப்பெல்லாம் வராது. ஆனால் இவங்களுக்கு ஜெகதீஸ்வரி அவங்களும் ரொம்ப வருஷமாக இருக்காங்க சார். அவங்க ஜெகதீஸ்வரில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அவங்க மேலே அது நிறைய அதிருப்தி இருக்குது. இன்றைக்கி அரசியல் கட்சிகளும் நிறைய அதிருப்தி இருக்குது. ஆனால் புஷியானது அதை ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. அவருடைய கண்ணசீவு இல்லாமல் இந்த அரசு அமைச்சரை மாற்றம் நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் விஜய் அவர்கள் நிறைய நம்ம சொல்லலாம், அவரே செய்கிறார், அவரே இதை முடிவெடுத்தார், அவரே இதை கண்காணித்தார். இல்லை சார், காவேரி சிக்கலை கூட அவர் ஒரு சுயமான முடிவு எடுத்திருந்தானே இவ்வளோ குழப்பமே ஏற்பட்டிருக்காது. எந்த இடத்தை தாண்டி ஒரு முதலமைச்சராக பார்க்கிற பொழுது இந்த மாதிரி அதிருப்தி வரும்போது
புஷியானந்த் சொல்றத கேட்பாரா இல்ல அவருக்குன்னு ஒரு சார் அதான் சொல்றேன் சார், இது ஒவ்வொரு முறையும் சார், இப்போ நீங்க இந்த காவிரியிலேயே ஏன் ராஜ்மோகன் ஒன்று பேசுறாரு, ஏன் வந்து வினோத் ஒன்று பேசுறாரு, ஏன் செங்கோட்டன் ஒன்று பேசுறாருன்னா, இப்போ இந்த அவங்களுக்கு பெரிய குழப்பம், பெரிய கோஆர்டினேஷன் இல்லை. விஜய் அவர்கள் யாருடைய பேச்சு கேட்கிறார், மறுபடியும் ஆலோசகர்கள் பேச்சு கேட்கிறாரா, இல்லை மறுபடியும் அந்த சின்ன குரூப், ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இவங்க மட்டும் தான் கேட்குறாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல புஷி ஆனந்த் சார், இப்போ நீங்கள் அமைச்சரவை பட்டியல் ஒன்று ஏற்பாடானுச்சு, முதல்ல வந்து யாரெல்லாம் பதவி ஏற்பது, அதில் வந்து ஜான் ஆரோக்கியசாமி டிசைட் பண்ணுறார். இப்போ நீங்கள் வந்து பிரபு, இப்போ பர்வேஸுக்கு என்ன கோவம், என்னால் உள்ளே நான் உள்ளே கூட்டிகிட்டு வந்த ஆள் அவருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே கொடுக்குறீங்க, எனக்கு அடுத்த டேர்மில் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கோவம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஜான் ஆரோக்கியசாமி கை ஓங்கியிருக்கு. இப்போ கீர்த்தனா அவர்கள் அவங்க வந்தாங்க, ஒரு பெண்மணி வேணும், நீங்கள் வந்து அதே இடத்துல நீங்கள் கவுண்டர் சமுதாயம் வேணாம், ஏற்கனவே நிறைய கவுண்டர் சமுதாயம் இருக்காங்க, ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வேற ஒரு பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அடுத்த லிஸ்ட் வரும்போது நீங்கள் 34 அமைச்சர்கள் பதவி இருக்கும் பொழுது நிறைய மக்கள் இயக்கத்தில் வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும், புஷி ஆனந்தோடைய ரெக்கமெண்டேஷன் உள்ள வருது. இப்போ நீங்கள் ஒருத்தர் நீக்கிறீங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி சொன்னாலும் புஷி ஆனந்த் அவளை எளிதாக விட்டுருவாரா? ஆமாம், தவறு பண்ணியிருக்காரு, காப்பாற்றணும், அவங்களுக்கு ஒரு டைம் அவங்களுக்கு ஒரு கொடுப்பாங்க சார். அதான் சொல்றேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நிறைய பேசுகிறாங்க, 5 பேர் மேலே டிக் அடிச்சிட்டாரு, 6 பேர் தூக்கப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு எளிதாக தாவேக்கால் அது நடந்துருமான்னா நடக்காது. 2 பேர் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி நைட்டு வந்து தூக்கிடுவாங்க, காலைல அமைச்சராக இருக்காரா இல்லையானு தெரியாது, அப்படிலாம் அந்த அதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே போகுது. ஆனால் அது அப்படியே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா விஜய் அவர்களை ஜெயலலிதா மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சரி, விஜய் அவர்களை நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சரி, ப்ரொஜெக்ஷன் நீங்கள் பண்ணலாம். ஆனால் உண்மையில் அவர் ஜெயலலிதாவோ எம்ஜிஆராவோ ஆகிவிட்டாருன்னா நிச்சயமாக இல்லை. இன்னும் அவர் வந்து யாரையோ கலந்து ஆலோசிக்கணும், யார்ட்டையாவது கருத்து கேட்கணும், அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும், அப்படி தான் அவர் செயல்பட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கூட்டணி அரசில் இடம்பெற்றக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திரு சானவாஸ், ஆளுநர் சானவாஸுடைய பேட்டி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. அவர் யார் பக்கம் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடியாக மாறுதா, இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சராக கூட திரு வன்னியரசு உள்ளிட்டவர்களுக்கே கூட அந்த ஒரு சிக்கல் இருக்குதா நினைக்கிறீங்க? சார், இது இப்போ நீங்கள் அவர் தெரியாமல் பண்ணுறாருன்னு சொல்லிட முடியாது. நீங்கள் வந்து திருமாவளவன் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமலோ இல்லை தெரியாமலோ பண்ணுறாரா அப்படின்னா, நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு குரலில் பேசும்பொழுது ஆதவ அர்ஜுனா விசிக்கில் இருக்கும்போது அவர் வேற ஒரு குரலில் பேசிட்டு வந்தார். அவர் மேலே உடனடியாக நடவடிக்கை பாயல. அது சில நேரம் யோசிச்சாங்க, ஒருவேளை திருமாவளவனே பேச சொல்கிறார் போல இருக்குது, நமக்கு வந்து லாங் டேர்ம் கோல் தானே, இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தானே, அதனால் ஒரு வாய்ஸ் அப்படி இருந்துட்டு போகுது, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அதே மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்களே ஒரு சமயம் என்ன பேசுகிறார், நம்ம கூட்டணி ஆட்சியில் இருக்கும், நம்ம இந்த கூட்டணியில் தொடர்றோம்னு சொல்லி சொல்கிறார். இன்னொரு பக்கம் நாங்கள் ராஜினாமா பண்ணால் என்ன தப்புன்னு கேட்குறாரு. பாராளுமன்ற தேர்தலில் பிசிக அந்த இந்தியா கூட்டணியில் தாவேக்கவும் இருக்கணும், திமுக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அதை தோழர் வீரபாண்டியன் அதை அங்கீகரிக்கிறார். ராமா சொல்கிறது கரெக்டு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற எல்லோருக்கும் இருக்கணும் காமனான பாயிண்ட் என்ன சார், தாவேக்க பாஜகவை திமுக போல எதிர்ப்பதில்லை. திமுக ஸ்ட்ராங்காக எதிர்த்தாங்க, நீங்கள் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, எதுக்கும் கருத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் இந்த காவிரி பிரச்சனை கூட விடுங்க, மற்ற தேசிய கீதம் பிரச்சனை வந்துச்சு, அதில் உங்களோட கருத்து என்ன? ஆளுநர் வந்து நானே இறங்கி வைகையை சுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுவார். ஊரே பேசின பிறகு கடைசியாக சீட்டல் மக்கள் போகிற போக்கில் ஒன்று பேசுவார். அப்படி தான் இருக்காங்க. எந்த ஒரு மேஜரான இஷ்யூ வந்தாலும் நாங்கள் வந்து பேசாமல் தான் இருப்போம், பாஜக பற்றி நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறது இந்த கூட்டணி கட்சியால் ஏற்றுக்க முடியல. இதெல்லாம் நம்ம உடனடியாக இப்போ சார் மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் எவ்வளோ அவர் இதாக பேசுகிறாரு, 3வது தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும், கடைசியாக முடியும் போது அதெல்லாம் பாட முடியாது இப்படி சொல்கிறாரு. இது திமுக ஆட்சியில் நடந்திருக்குமா? வாய்ப்பே கிடையாது, இது வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியில் அது நடக்குது. ஆனால் அதை பற்றி ஏதாவது கருத்து சொல்கிறாங்களா? கண்டனம் தெரிவிக்கிறார் அருண்ராஜ். நான் எனக்கு புரியவே இல்லை, உங்கள் ஆட்சியில் நீங்கள் சார் யாரு சார் கண்டனம் தெரிவிக்கிறீங்க? எதிர்கட்சியா நீங்கள் யார் கண்டனம் தெரிவிக்க? அமைச்சர் அந்த விழாவை புறக்கணிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. சரி, இது எதிர்ப்பு இப்படிதான் நாங்கள் இது என்ன சார், இது உங்களுடைய கவர்மெண்ட்ல ஒரு வைஸ் சான்சலர் அப்படி பேசுறாரு, இல்லைங்க அது வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். இது யாருடைய விழா அப்படிங்கிறத தெளிவு ஏற்படுத்தணும். நீங்கள் அந்த அளவில் தான் இருக்குது. அப்போ இந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இந்த சிக்கல் இருக்கிறது. ஆளுநர் சானவாஸ்க்கு என்னன்னா, நீங்கள் வந்து மறைமுகமான இது பாஜக கட்சி சொல்வதன் அர்த்தமும் பிசிக தலைவர் அந்த இடத்துல வர்றாரு. சரி, இப்போ நீங்கள் பாலன் இல்லத்தில் நீட்டுக்கான ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. தோழர் சண்முகம் சொல்லும் போது என்ன சொல்றாரு, திமுக வரலாம், அதிமுக வரலாம், மதிமுக வரலாம், இந்த கட்சிகள் பேரை சொல்றாரு. 2 கட்சி பேரை விட்டுட்டாரு, ஒன்று பாஜக, ஒன்று தாவேக. ஒரு பக்கம் கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், அது வெளியில வந்து ஆதரிக்கிறோம். ஆனால் அந்த கட்சி நீட்டு குறித்து அவங்களோட பார்வை என்னன்னே எங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கிறது. நீட்டு குறித்து உண்மையிலே உங்களுக்கு பார்வை இதுதானா? அதை தாவேக மட்டும் தான் பிஹேவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் நீட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் சொல்லி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து காலேஜுக்குள்ளே போய் உட்காந்து அரெஸ்ட் பண்ணுற வேலைகளை பார்க்குறாங்க, அந்த போராட்டத்தை முடக்கிற வேலைகளை பார்க்குறாங்க. அப்போ அதில் பெரிய குழப்பம் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால அவங்க வந்து ஒரு வாய்ஸ் அப்படி இருக்கட்டும்னு எனக்கு திருமாவளவன் விட்டுருவார். இன்னொன்று சொல்லணும்னா, திருமாவளவன் அவர்களே இந்த ஸ்டாண்ட் இப்போ எடுத்து வரோ என்ன சார், அவங்களுக்கு நீங்கள் பாஜகவை எதிர்க்காத வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு மாதிரி
ஒரு மோசமான நிலையில தான் இருக்கும். இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிற நிலையில தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். நீங்க தீவிரமாக கொள்கை எதிர்ன்னு சும்மா பேரளவில் சொல்லாம ஒவ்வொரு இஷ்யூவுக்கும் நீங்க இறங்கி அடிங்க, பேசுங்க, இல்லை எழுதுங்க. இன்னொரு என்ன சொல்றாங்க, அது பாமக நெருங்குற மாதிரி தெரியுது, அதனால விசிக வந்து இது போன்ற சில பேச்சுக்கள் வந்து விமர்சனங்களை வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்கிற மாதிரியாகவும் ஒரு விஷயம். இல்லை சார், நீங்கள் பாமக ஒருவேளை நெருங்குறாங்கன்னா இது விசிக தனியாக போக மாட்டாங்க. விசிக ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க, கம்யூனிஸ்ட் எடுக்கிற முடியும் தான் நாங்கள் ஏற்றுக்குவோம், இல்லை நாங்கள் எடுக்கிற முடியும் கம்யூனிஸ்ட் ஏற்றுக்குவோம்னு சொல்லி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்க கூட சேர்ந்து கம்யூனிஸ்ட் போக மாட்டாங்களா, ஒரு 6 எம்எல்ஏக்கள் வெளியே பெற மாட்டாங்களா? அப்போ அந்த சிக்கல் ஒன்று. இன்னொன்று பாமக பாஜக முழுசா வந்து கம்யூனிஸ்ட் பொறுத்தவரை வெளியில இருந்து ஆதரவு, இவங்க ஆட்சிக்குள்ள இருக்கிறாங்கல்ல. இல்லை சார், இப்போ இவங்க அதான் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் வந்து விசிக வெளியே வர்றாங்கன்னா அது அவங்களும் முழுசாக ஏற்றுக்கிட்டு இல்லை நீங்கள் வெளியே போனால் பரவாயில்ல நாங்கள் தொடர்ச்சியாக வெளியிருந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்லுவாங்களா? அந்த காட்சிகள்லாம் மாறுச்சுன்னா அது தேவையில்லாத சிக்கல் ஏற்படும். இன்னொன்று, நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்தவர்களுடன் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம்னு சொன்னீங்க. அதனால தான் அப்பயே கூட அன்புடைய ஓப்பனாக தான் இருந்திருப்பார். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியாக விஜய் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும் சார். இப்போ நம்பர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பல பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அதனால நம்பர்ஸ் எல்லாம் வந்து பெரிய சிக்கல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த நம்பர்ஸை வாங்கி என்ன பண்ண போறார்? அவருக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் அன்புமணி ராமதாஸ் அவரை என்ன சொன்னார், ஆரம்பத்தில் காமிச்ச அந்த ஊழல் எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இப்போ ரொம்ப குறைஞ்சிருன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன சிக்கல், என்ன ஈகோன்னு கேட்குறாரு. காவிரி பிரச்சனையில் இப்போ மு க ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுன்னு ஒரு பக்கம் சொல்றாருன்னா, இவர் வந்து உங்களுக்கு என்ன ஈகோ, எந்த பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்குறாரு. அன்புமணி ராமதாஸும் எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் அவரும் எதிர்த்துட்டு இருக்காரு. முன்னாடியாவது ராமதாஸ் ஐயா அவர்கிட்ட ஃபுல் ஹேண்ட் கொடுக்கல, இப்போ அவர் வந்து நான் வெளியே ரிட்டையர் ஆகிட்டேன், நீ ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கன்னு சொல்கிறார். அப்போ அவர் தனிப்பட்ட முறையில் வீரியமாக செயல்பட வேண்டும். நீ வீரியமாக செயல்படணும்னா எதிர்கட்சியாக தான் வீரியமாக செயல்பட முடியுமே தவிர ஆளுங்கட்சியோடைய ஒரு ஆதரவோடு நீங்கள் செயல்பட முடியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க அவ்வளோ தீவிரமாக அதில் போவாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கிறது. ஸோ பாமகவுக்கு அந்த விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமாம், அது முதல்ல இருந்திருக்கலாம் சார், ரொம்ப ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம். இப்போ அந்த விருப்பம் இருந்திருக்காது. இன்னொன்று, நீங்கள் வந்து விசிகாவை வெளியே அமிச்சிட்டு இல்லை வந்து கம்யூனிஸ்ட் விசிகா வெளியே அமிச்சிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பாமகவுடைய ஆதரவு எடுக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு விஜயம் போக மாட்டோம் தான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போதே இந்த குளத்தூர் தொகுதியில் இவிஎம் விஷயம் ஒரு ஆய்வு அதெல்லாம் பண்ணாங்க. அதில் என்ஆர் இளங்கோ திமுக வந்து அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் மாநகராட்சி ஆணையரை பொறுத்தவரை அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு அது இவ்வளோ தீவிரமாக பேசுகிறதே தேவையில்லாதான் சார். ஏன்னா ஏற்கனவே மு க ஸ்டாலின் தோத்துட்டார் அப்படிங்கிறது, நீங்கள் அங்கே விஜய் அவர்கள் வந்து நாங்கள் குளத்தூரில் பேசுறது, கொத்து பரோட்டா போட்டாங்க, 5 நிமிஷம் பேசுறதுக்கு இதெல்லாம் ஆயிடுச்சு. மறுபடியும் நீங்கள் அதை ரீகவுண்டிங் பண்ணுறதோ இல்லை வந்து அந்த மிஷின்ஸ் ஆய்வு பண்ணுறதன் மூலியமாக இப்போ ஜெயிக்க போகிறாரா? நிச்சயமாக இல்லை சார். நீங்கள் இவிஎம் மேலே திமுக எனக்கு தெரிஞ்சு குறை சொல்ல ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் இல்லை இவிஎம்ல குறை, நிறைய பேருக்கு அந்த கருத்து இருக்குது. அதாவது தாவேக்கோவுடைய வெற்றியை இன்னுமே ஏற்றுக்க முடியல. திமுக எப்படி தோத்தாங்க, எப்படி 25% ஆனாங்க, தாவேக்கு எப்படி 35% போனாங்க அப்படின்னு ஏற்றுக்க முடியாதவர்கள், ஏன் அப்படி நடந்துச்சுன்னு புரியாதவர்கள், அவங்க சொல்லிட்டே இருக்கலாம். இல்லை இவிஎம் அமித்ஷாவும் விஜயும் பேசிட்டாங்க, அமித்ஷா பிளான் பண்ணி விஜய் கொண்டு வந்துட்டார், இது என்ன வேணாலும் கதைகள்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த இவிஎம் தான் திமுகவை 2029 ஜெயிக்க வச்சது, 2024 2019 தொடர்ச்சி ஜெயிக்க வச்சு தான் நம்ம பார்த்தோம். இன்னொன்று, ஒருவேளை நீங்கள் அவங்களோட கான்ஸ்பிரசி தியரி மூலயமா போகலாம், அவங்க தங்களோட சொந்த கூட்டணியான அதிமுக ஜெயிக்க வச்சிருக்கலாம் சார். இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதிமுக யாராவது கேள்வி கேட்டிருப்போமா? மக்கள் திமுக தூக்கி போட்டு வழக்கம் போல அதிமுக கொண்டு வந்தாங்க அப்படிதான் பேசியிருப்போம். யாருமே கேள்வியெல்லாம் கேட்டிருக்க மாட்டோம். யாரோ கேள்வி கேட்டிருப்போம், திமுக ஏற்றிருப்பாங்க. சரிங்க, நம்ம ஆட்சியில் அதிமுக ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் மறுபடியும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் வந்துட்டு அதை ஏற்றுக்க முடியலங்கிறனால இதில் ஃபுல்லாக இவிஎம்ல இது மாதிரி பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் ஏதாவது எனக்கு தெரிஞ்சு பாஜக அவருக்கு இல்லை. பாஜக இன்னொன்று, நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்தே சொல்ல தான் நினைக்கிறேன். மோடி அவர்கள் தான் வாழ்த்து சொன்னார். நீங்கள் அவர் போகும்பொழுது அமித்ஷா அவரை மீட் பண்ணல, நீங்கள் மற்ற அமைச்சர்களை மீட் பண்ணார், பட் அமித்ஷாவை மீட் பண்ணல. அமித்ஷா அவர்களுக்கே விஜய் முதலமைச்சரானதில் முழு விருப்பம் இருக்கிறதா, முழு ஏற்பு இருக்கிறதா? சமுதாய ரீதியாகவே நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ரிலீஜியஸ் இதாகவே அவரோட கண்ணோட்டத்தில் அதனால் ஏற்பு இருக்கான ஒரு பெரிய கேள்வி எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை முதலமைச்சராகிறது அமித்ஷா விரும்பினார் அப்படிங்கிறதுலே எனக்கு பெரிய ஏற்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி இந்த ரீகவுண்டிங் போகிறது, இந்த ஆய்வு பண்ணுறதன் மூலியமாக ஏதேனும் மாறிவிடுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு மாறாது, எதுவுமே மாறாது. ஸோ நிறைவாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து அரசியல்னு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து விஜய்னுடைய மகன் இயக்கத்தில் வரக்கூடிய புதிய படம் ஒரு படம், அதை ஒட்டி ஒரு டிஜிட்டல் ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் அப்பாவை வந்து எந்த வகையிலும் விட்டு கொடுக்காம பேசியிருக்கிறாருங்கிறத வந்து இப்போ சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி எப்படி இல்லாமல் கட்டமைச்சாங்க, அப்பா அதுக்கு வரல, பட்டம் வாங்குறது போல் எதுவுமே அந்த உறவு சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறது இப்போ வந்து வெட்ட வெளிச்சமாயிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு அவங்க தனிப்பட்ட இதாக பார்க்கணுமா, இல்லை இதை எப்படி? இல்லை சார், இந்த விஜய் ரசிகர்கள் ஒன்று சொல்லுவாங்க, விதியுடன் மோதி விஜயுடன் மோதாதுன்னு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் பையன். தேவையில்லாமல் படம் ஓடணும், நம்ம கமர்ஷியலாக அந்த படத்தை
ஏன்னா விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சார் இன்னைக்கு இப்போ சூர்யா படம் கருப்பு ஓடிச்சு, பயங்கர ஹிட் ஆனிச்சு. எனக்கு தெரிஞ்சு விஜய் ரசிகர்கள் அமைதியாக இருந்ததுனால நல்ல படம் ஓடிடுச்சு. இதை விட நல்ல பெட்டரான படம்லாம் சூர்யா படம் வந்துச்சு. அதெல்லாம் அடிச்சு பிளான் பண்ணி அடிச்சு காலி பண்ண குரூப் இந்த குரூப். இன்னைக்கு பையன் வந்து அப்பாவை பற்றி பேசுறாரு அப்படின்னு இவ்வளோ பெரிய ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது பேசினாருன்னா அது அவருடைய படத்திற்கே கூட ஆபத்தாக முடியும். அதனால அவர் பேசாமல் கடந்து போகிறதா நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அவருக்கு நிறைய காயங்கள் இருக்கு சார். அவர் இப்போ வரைக்கும் அப்பா போய் பார்க்க கூட இல்லை. அப்பாவோட சேர்ந்து இப்போ அவங்க அப்பா அம்மாவோட கூட போய் சேர்ந்து போனார், ஃபோட்டோ எடுத்துறதெல்லாம் பார்த்தோம். அப்பாவோட பதவியேற்புக்கு வரல, அப்பாவை போய் பார்க்கல. அப்பா வந்து தன்னோட பையனுடைய படத்துக்கான ஒரு சின்ன ரீட்வீட்டோ அது கூட பண்ண மாட்டேங்கிறாரு. பெரிய உறவுகள்லாம் இல்லை, அவர் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசுவதன் மூலியமாக விஜய் ரசிகர்களையோ இதையோ நம்ம எதிர்த்துக்க வேண்டாம், நம்ம படம் நல்லா ஓடணும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பார் எனக்கு தோணுது. அதை தாண்டி அப்போ அது ஒரு வெளிப்படையான பேட்டி இல்லை. இல்லை சார், நிச்சயமா வெளிப்படையான பேட்டி இல்லை சார். நீங்கள் வந்து அதை சொல்ல சினிமாவுக்காக சில இது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போகணும். நீங்கள் வந்து அதெல்லாம் ரொம்ப முரண்டு பிடிச்சு. இப்போ வினோத் அவர்கள் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பல விஷயங்கள் பேசுறாரு. வினோத் அவர்கள் துணிஞ்சு பேசிடலாம், இனிமேல் படம் தான் வந்துருச்சு, இனிமேல் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவர் நிறைய பேசுறாரு. நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் அவர் கூட இருந்த என்னால் புரிஞ்சிக்க முடியாத ஒன்று 2 மணி நேரம் படம் பார்த்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. 1000 கோடி சம்பாரிச்ச ஒருத்தர் வந்து மேடை ஏறி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னா மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க, இல்லை அவங்களோட பெருங்கருணை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். இது எல்லாத்தையும் அவர் ஒரு ஞானி மாதிரி பேசிட்டு இருக்காரு, பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தெரியுது. ஆனால் இவரோட படம் ரிலீஸ் ஆகலை. ஒருவேளை ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து உறவுகள் குறித்தெல்லாம் பேசினா, அல்ல இந்த படம் சக்ஸஸ் ஆன பிறகு பேசினா அது வேறு மாதிரியே இருக்கலாம். அப்போ தான் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் சார் புரிஞ்சுக்கலாம்.